ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப சாஃப்டான டேட்ஸ் கேக்கு தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேட்ஸ் கேக்கை நீங்கள் பேக்கரியில் போய் வாங்குறதை விட நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ஈஸியாக செஞ்சு பாருங்கள். எல்லாரும் பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா போட்டி போட்டு சாப்பிடுவாங்க. இந்த கேக் பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளுக்கு பேக்கரி ஸ்டைல் மாதிரியே தான் இருக்கும். டேஸ்ட்டும் அப்படியே தான் இருக்கும். இதை நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குன்ட்டு. வீட்டில் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அதுவும் பார்த்திங்கன்னா பட்டர் இல்லாமல் வீட்டில் உள்ள பொருட்களை மட்டுமே வச்சு செஞ்சுருக்கேன். இப்போ வாங்க ரொம்ப சாஃப்டான பேரிச்சம்பழ கேக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம ஜேஜே ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆள்னு கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஒரு 3 துண்டு பட்டை, ஒரு 2-3 ஏலக்காய், ஒரு 1/4 ஸ்பூன் டீத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது 3/4 கப்பு பேரிச்சம்பழம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சோடா உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போது நம்ம கொதிக்க வச்ச பிளாக் டீ நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். ஒரு 1/2 hour ஆகட்டும். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. நல்லா நம்மளுக்கு டேட்ஸ் நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 3/4 கப்பு நான் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு வந்துடுறேன். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் 3 முட்டை சேர்த்துக்கிட்டேன். 3 முட்டை இல்லை 4 முட்டை சேர்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே வெளியே எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை அப்படின்னா மிக்சியில் 4 முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த முட்டை கூடவே நீங்கள் 3/4 கப்பு சர்க்கரை, 1/4 கப்பு எண்ணெய், இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்சியில் அடிச்சுக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம பவுட்ரு பண்ண சுகரை ஒரு 3 பேஜாக நான் பிரித்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் முட்டையோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. மேக்ஸிமம் இந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை அப்படின்னா ஹேண்ட் விஸ்க்கு வச்சு நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கேக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், இது கூட 1/4 கப்பு ரீஃபைண்ட் ஆயில், வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதையுமே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். நெய் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெய் சேர்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், கேக்கு நல்லா மணமாகவும் இருக்கும். அதுக்காகத்தான். 1/2 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அதையுமே நல்லா கலந்து கொடுத்த பிறகு ஒரு சல்லடையில் 1 கப்பு மைதா மாவு, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், சோடா உப்பு நான் ஆல்ரெடி சேர்த்துட்டேன், நான் சேர்க்கலை. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஹேண்ட் விஸ்க்கு வச்சு ஒன் சைடாகவே நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மைதா மாவு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஊற வச்ச பேரிச்சம்பழம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதையுமே நல்லா கலந்து கொடுத்துட்டேன். இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/4 கப்பு நான் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான கேக் பேட்டர் ரெடியாக இருக்குது. நான் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கேக் டீனில் பட்டர் ஷீட்டு போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் கேக் பேட்டரை சேர்த்துக்கிட்டேன். இது அப்படியே நீங்கள் குக்கரில் உப்பு போட்டு நீங்கள் ஸ்டாண்டு வச்சு 40 to 45 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் அவனில் தான் செய்ய போகிறேன். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் பாதாம், முந்திரி பருப்பு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி நட்ஸு சேர்த்திங்கன்னா கேக் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நட்ஸு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் 45 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த கேக்கு. இப்போ நல்லா சூடு ஆறவும் நான் கட் பண்ணி காட்டுறேன். பார்க்கும்போது இந்த கேக் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நிறைய நல்லா டேட்ஸ் போட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த கேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த டேட்ஸ் கேக்கை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.